மூச்சு உள்ளேயே அடங்கிடுதுங்கய்யா எங்களுக்கெல்லாம். அப்படி இருக்கும்போது மறுபிறப்பு இருக்காது, அதனாலதான் நாங்க இந்த கலையை கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலா சரியா? சித்தர்கள் ஊழிக்காலம் வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க. நிறைய விஷயத்த கண்டுபிடிக்க ஊழிக்காலம் வரைக்கும் வாழ்ந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு சமாதி நிலைக்கு போனாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில 60, 70, 80 வயதுகள்ல, இன்னும் சொல்ல போறதுன்னா 30, 40 வயதுகள்ல கூட இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. போய் இருந்துட்டு சமாதி நிலை எட்ட முடியும்னு நினைச்சா அதை ஃபர்ஸ்ட் நம்ம நம்புறோமா? உண்மையில் சித்தர்கள் ஊழிக்காலம் வரைக்கும் வாழ்ந்து எல்லாவற்றையும் அனுபவித்து அதற்கப்புறம் அந்த சமாதி நிலை அப்படின்னு எட்டினாங்க. ஆனால் நம்ம என்ன பண்றோம்? ஒரு 30ல இருந்து ஒரு 80 வயது 90 வயதுக்குள்ளார வாழ்க்கையே முடியல ஆக்சுவலா சொல்ல போறதுன்னா. ஆனால் இதை விடுத்து சமாதி நிலைன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து தன்னைத்தானே சமாதி பண்ணிக்கிறோம். இது அவங்க சமாதி அடைகிறத காட்டுதா, அல்லது நான் சமாதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தனக்குத்தானே நம்பிக்கை ஊட்டிக்கிறாங்களா? ஒரு பொய்யான கற்பனையை உடம்புல கலந்துக்கிறாங்களா? பல வருட காலம் வாழ்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வெறும் 50, 60 வயதுல பண்றாங்க அப்படின்னா இவங்க சித்தர்களுக்கு ஈக்குவலா? சித்தர்கள் பல ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க. சரியா? இன்னும் சொல்ல போறதுன்னா சித்தர்கள் வாழ்வதற்கு தான் நிறைய வழி காமிச்சிட்டு போயிருக்காங்க. காயக்கல்பம், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உடலை அழியாது பாதுகாக்கும் முறை, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள், மருத்துவம், இந்த உடலை எப்படி அழியாது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நிறைய அவங்க ஆண்டு அனுபவிச்சு ஒரு காலம் வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா சொல்லும் போதே இந்த ஊழிக்காலம் வரைக்கும் வாழலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போறாங்க சித்தர்கள் எல்லாருமே. ஆனா தற்போது வெறும் 30ல இருந்து ஒரு 80 வயதுக்குள்ளார போய் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜீவசமாதிங்கிற பெயர்ல போயிட்டு நான் உட்கார்ந்துட்டு பண்றேன் அப்படின்னா சித்தர்களுடைய கணக்கும் நம்முடைய கணக்கும் ஒன்னா போயிருமா? அன்றைக்கு வாழ்ந்த பல ஆண்டு காலம் அப்படிங்கும் போது அந்த ஆண்டு காலமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வெறும் 50 வயது 60 வயது 70 வயதுல போய் ஒரு ஜீவசமாதி அடைகிறோம் அப்படின்னோம்னா அந்த சமாதி நிலை உண்மையில் சமாதி நிலை தானா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அது சமாதி நிலை அல்ல. அது நம்மளை நாமளே ஏமாத்திக்கிற நிலை, நம்ம உயிரை போகக்கூடிய நிலை. அது எப்படி? அவர்கள் அத்தனை விஷயமும் பண்ணாங்களாமா சித்தர்கள். நம்ம ஒண்ணுமே பண்ணாம போய் சமாதி நிலை அடைஞ்சா நமக்கு சமாதி நிலை கிட்டிருமாமா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சித்த நிலைங்கிறது எவ்வளவு ஆண்டுகள், பல ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு நிலையை 50, 60 வயதுல 70 வயதுல நம்மளால எட்ட முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி போட்டுக்கணும். அந்த கேள்விக்குறிக்கு உண்மையாலுமே மனசார விடை சொல்லி பாருங்க. நம்மளை நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வரும். உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. வேற யாரும் விடை கொடுக்க வேண்டாம். உங்களை நீங்களே சித்தர்கள் பல ஆண்டுகள் தவம் செய்து எட்டிய சமாதி நிலையை தற்போது ஒன்றுமே செய்யாமல், சரியா, தவமெல்லாம் இல்ல, ஒரு பயிற்சி, மூச்சு பயிற்சி அப்படிங்கிற பெயர்ல நம்ம என்ன பண்றோம்? ஒரு 50, 60, 70 வயதுல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருட பயிற்சி, 5 வருட பயிற்சி, 10 வருட பயிற்சி, 12 வருட பயிற்சியில முழுமையா எட்டி நம்மால் சமாதி நிலை எட்ட இயலுமா? அவர்கள் எட்டிய அந்த நிலையை நம்மால் எட்ட இயலுமா அப்படின்னா இது நீங்களே உங்களை கேட்டுக்குங்க.